வணக்கம் என் அன்பு உறவுகளே. என்ன நடந்தாலும் அது நன்மைக்குத்தான் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 12 மூழ்கவே மூழ்காது என்று சொன்ன டைட்டானிக் கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. அதில் பயணம் செல்வதாக இருந்த கிளர்க் என்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் சிறுக சிறுக சேர்த்த காசு எல்லாத்தையும் நான் ரிஃபண்டபிள் என்ற முறையில் அவருக்கும் அவர் மனைவிக்கும் தன்னுடைய 5 பிள்ளைகளுக்கும் சேர்த்து டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்வதற்கு டிக்கெட்டு வாங்கியிருந்தார். அவங்க கிளம்புறதற்கு 5 நாளுக்கு முன்னால அவரின் வீட்டின் நாய் அவரின் கடைசி மகனை கடித்து விட்டது. அவருடைய மனைவி, நானும் எனது பிள்ளையும் வீட்டிலே இருக்கிறோம், நீங்கள் மற்ற பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பயணம் செல்லுங்கள், இது உங்களுடைய ரொம்ப நாள் கனவு, இதை நீங்கள் ரத்து செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். கிளர்க், இல்லை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று மறுத்தார். அவர்கள் எல்லோரும் ஏமாற்றத்துடன் வீட்டிலேயே இருந்து விட்டனர். இவங்க குடும்பம் இல்லாம டைட்டானிக் கப்பல் கடலுக்குள்ள கம்பீரமா போற காட்சியை எல்லோரும் பார்த்து ரசித்தார்கள். கிளார்க் மட்டும் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தார். மூழ்கவே மூழ்காது என்று சொன்ன டைட்டானிக் கப்பல் ஏப்ரல் 14ஆம் தேதி பனி பாறையில் மோதி விபத்துக்குள்ளானது. பனி பாறையில மோதி அந்த கப்பல் நொறுங்கும் என்று கிளர்க்குக்கு தெரியாது. 15ஆம் தேதி அந்த செய்தியை கிளர்க் கேள்விப்பட்டவுடன் கிளர்க்கோட உணர்ச்சிகளை சொல்லவே முடியவில்லை. எந்த நாய் அவருடைய பயணத்தை தடை செய்ததோ அந்த நாய் அவருடைய குடும்பத்தையே காப்பாற்றியுள்ளது. அந்த நாய் அவருடைய பையனை கடித்த போது அவர் மிகவும் கோவப்பட்டிருக்கலாம். அந்த குடும்பமே அந்த நாய் மேல் மிகவும் கோவப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ அவர் உடனே அவருடைய நாயை தேடி போனாரு. அதை கட்டி அணைச்சு முத்தமிட்டார். இது ஒரு தற்செயல் நிகழ்ச்சி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. கடவுளோட செயலை நம்மால புரிஞ்சிக்கவே முடியாது. எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான் நடக்கும் என்பதை நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டும். வேதாகமம் சொல்லுது, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன் நண்பர்களே, நாங்கள் நினைப்பது போல் நடக்கவில்லை என்றால் அது நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்மளை நடத்துவர் கையிலேயே எல்லாம் இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.